தேவர் மகன் படம் மாதிரி இன்னைக்கு கலைஞர் மகன் அப்படின்னு ஒரு படம் எடுத்தா பொற்றி பாடடி பெண்ணே ஸ்டாலின் காலடி மண்ணே. படத்துக்கு பேர் தேவர் மகன் வைக்க கூடாது, படத்துக்கு பேர் திருடன் மகன் வைக்கணும். ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்க. கலைஞர் மகன் தேவலாம் திருடன் மகன் எல்லாம் சொல்லிட்டு புகுத்துறீங்க. எல்லாம் ஒண்ணு தானே. தமிழ்நாட்டுக்கு சென்டர் திருச்சி, இவர் பெயர் வைக்கிறதுல செஞ்சாரு புரட்சி. பையனா பொண்ணா? பையனா? அப்பா பேர் என்ன? ஜெயக்கடாவுடைய ஆண் குழந்தைக்கு கருணாநிதி என்று பெயர் சூட்டப்படுகிறது. கருணாநிதி யாரா நீ? இவ்வளவு டேலண்டட் ஆகிற? யூ ஆர் ரியலி a God gifted child. குமரியில் நிற்கிறார் வள்ளுவர். தமிழ்நாட்டிலே இவர் தான் நல்லவர். அவனாயா நல்லவன்? போயா பூம் பூம். ஊரே உரையில் அடித்து தின்னவர், பழமொழிகளின் தத்துவங்களையும் தப்பு தப்பா சொன்னவர், ஒரு பெத்து போட்டிருக்கார் ஒரு உதவாக்கரை சின்னவர். ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர் அப்பாவை எப்படி வச்சிருந்தாரு? கைதி போல வச்சிருந்தாரு. கலைஞருடைய மகனா என்னுடைய உறவை பற்றி ஒரு சொல் பேசக்கூட உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, எந்த தகுதியும் கிடையாது. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான் பேசுவேன். உடனே நம்ம மேல பாய்வாங்க. யார் பிரச்சனை பண்ணானோ அவனை போய் கேளு. அழகிரி சொல்லியிருக்காரு, அது பேட்டி இருக்கு. எங்க அப்பாவை வீட்டு சிறையில் வைத்திருந்தார் அப்படின்னு அந்த பேட்டி இருக்கு. அடுத்து ஸ்பெக்ட்ரம் ராஜா அந்த ஆடியோவில் சொல்றாப்புல, ஆமால கருணாநிதியை வீட்டு சிறையில் வைத்திருந்தார் அப்படின்னு ஸ்பெக்ட்ரம் ராஜா சொல்றாப்புல. அப்போ நீ கேட்க வேண்டியது யாருட்டப்பா? அங்கிட்டு போய் பண்றா, நாங்க தான் கிடைச்சோமா ஆளு பாருங்க. என்னன்னா, நீ உன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவரா இருக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரம் ராஜா பேசியிருக்கிறது. இப்போ அங்க போய் எகிரு, உன் அரைச்சிட்டு அங்க போய் காமி, அவன் தான் லாக் வச்சிருக்கேன்னு சொல்றாப்லையே, அப்புறம் நீ எங்கேருந்து தப்பிக்க முடியும்? பயப்பறியா குமார்? தந்தையை நீ பேசுவியா? என்ன உங்க அப்பா என்ன பெரிய அப்படியே செக்யூரிட்டி செம்மல திருட்டு பாய தானே? திருட்டு இல்லைண்ணே, வித்தவுட் டிக்கெட் தானே. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஏன் அவர் ஊர்ல இருக்கவங்களாம் எதுவும் பேசலையா? காமராஜர்லேருந்து ஆரம்பித்து, பக்தவச்சரத்துலேருந்து ஆரம்பித்து, செல்வி ஜெயலலிதாலேருந்து ஆரம்பித்து, எம்ஜிஆர்லேருந்து அவர் பேசாத பேச்சே கிடையாது எல்லாரையும். அப்படியெல்லாம் பேசிட்டு போன உங்க அப்பனை வந்து யாரும் எதுவும் பேசக்கூடாதா? பேரனுடைய 2.5 கோடி ரூபாய் காரு, 3 கோடி ரூபாய் காரில் போறாப்புல, கையில் கட்டியிருக்க வாட்ச் பார்த்தீங்கன்னாக்கா 2.5 கோடி ரூபாய் வாட்ச், தலையில் போட்டிருக்க டோப்பா 50 லட்ச ரூபா டோப்பா. அது டோப்பானு உங்களுக்கு யாராவது சொன்னாங்களா? உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆதாரம் இருந்தால் நிரூபியுங்கள். சரி, அப்போ கேட்டு காட்டிக்க சொல்லுங்க. உனக்கு பத்தாதா திருடினது? கொள்ளையடிச்சது பத்தாதா? இன்னமும் கொள்ளையடிக்கணும்னு அது என்ன வெறி? என்னதான் உனக்கு அப்படி என்ன ஒரு வெறி? மேடம் 10,000 கோடி 20,000 கோடி கொள்ளையடிச்சாலும் எலெக்ஷனுக்கு முந்தின நாள் 1000 2000 சப்ளை பண்ணா போதும், ஓட்டெல்லாம் நமக்கு தான் விழுவும். மைண்ட் வாய்ஸ் நினைச்சு பேசிட்டாரு. என் பேரை சொல்லியே சொல்றாரு, என் உயிரை வாங்குறான் உதயநிதி அப்படின்ட்டாரு. அடங்கொக்காலவலி, இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். பால் டைல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லியா வந்து பயன்படுத்திட்டு இருப்பாங்க. ஒரு விஷப்பூச்சி குடிச்சிருச்சு அதை. ஏங்க ஒரு பொறுப்பான ஒரு எதிர்கட்சி தலைவரா, வயசுல பெரியவர், பால் டைல ஒருத்தர் குடிச்சாருன்னா குழந்தைங்களும் அதை பார்த்து வந்து பால் டைல் குடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது? நான் என்ன கேட்கிறேன், ஒரு எருமை மாடு அது எதுக்கு குடிச்சது? ஒரு சின்ன பையன் அது ஒரு நடிகைக்கு செக்ஸ் டார்ச்சர் கொடுத்துச்சு, டார்ச்சர் கொடுத்து அந்த நடிகை ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னதுனால குடிச்சிச்சு. இது இபிஎஸ் அவர்கள் இப்பெல்லாம் பேசுவாருன்னா அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான் பேசுவேன். 9 ஆண்டுகள் இந்த அப்பனும் மகனும் சேர்ந்து பேசிய பேச்சுக்கெல்லாம் என்ன தவழ்ந்து வந்தார், ஊர்ந்து வந்தார். டெட் பாடி. இதை இந்த ராஸ்கல், இந்த பொறுக்கி உதவானந்தி சொன்னான் இந்த வார்த்தையை, டெட் பாடி. எடப்பாடி டெட் பாடி. ஏதோ ரைமிங்கா வந்திருக்குன்னு சொல்லி என்ன ரைமிங்கா வந்து என்ன சொல்லுவேன்? நான் சொல்லட்டுமா ரைமிங்கா? ஐயோ வாங்க ப்ளீஸ். உன் குடும்பத்தை தேர் எழுதி தெருவில் விட்டுருவேன் நான் ரைமிங்கா பேச ஆரம்பிச்சேன்னா. இப்போ 4 நாள் முன்னாடி இந்த பொறுக்கி சொல்றான், யார் இந்த உதவானந்தி பொறுக்கி சொல்றான், படுத்து கிடந்தாரு. தப்பா எதுவும் நினைச்சிடாது, ஏன்னு சிரிக்கிறான். பொம்பளைங்கெல்லாம் இருக்காங்க. ஏண்டா படுக்கிறத தவிர உன் குடும்பத்துக்கு வேற எதுவுமே தெரியாதா? எப்ப பார்த்தாலும் காஞ்சலவே இருக்கிற. அப்புறம் என்ன இன்ஸ்டாகிராம்ல நீ என்ன புடின? கால் மேல கால் போடுறதுக்கு லைக் போடுறதுல தேவையில்ல. ஏங்க 3 மணிக்கு நடிகை நீ மற்றவங்களுடைய கால் பத்தி நீ பேசுறேன்னாக்க
நடிகை காலுக்கு லைக் போட நடுராத்திரி ஓடின நாதாரி தானே நீயே. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு சொல்றாரு ரேஸ் ஓட்டுற, நீ யாருக்காவது ரேஸை ஓட்டுன அப்படின்றத நான் சொன்னா அசிங்கமா போயிடும்ட்டு. இதே சென்னையில தூய்மை பணியாளர்கள் வந்து 10,000 12,000 ரூபாய் ஊதிய அந்த இதை கம்மி பண்ணாதீங்கன்னு சொல்லி போராட்டம் நடத்துறாங்க. சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் நடத்துறாங்க. அடிச்சு விரட்டுறீங்க நீங்க. அதே சென்னையில் அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் நீ 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி கார் ரேஸ் ஓட்டுற 3 நாள் கூத்துக்காக. வருமா செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா, பொணந்துக்கு வண்டி கிடைக்குமாடா. ராகுல் காந்தியின் புதுச்சேரி வருகை திமுக கூட்டணிக்குள் இருக்கும் புகைச்சலை அம்பலப்படுத்தியுள்ளது. ராகுல் ஸ்டாலினின் முகத்தை பார்க்க கூட விரும்பவில்லை என காங்கிரஸ் வட்டாரங்களில் கிசுகிசுக்கிறார்கள். ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுக்காக வந்து செவரேரி கூச்சி போயிட்டு வந்து பூந்தி வாங்கிட்டு வந்த காந்தி இன்னைக்கு வந்து எக்ஸ்ல ஒரு அவாய்ட் பண்ற மாதிரி ஸ்டாலின் எப்படி மூஞ்சியை பார்த்தாலே வருது வாந்தின்றாராம். ஸ்டாலின் முகரையை பார்த்தாலே வருது வாந்தின்றாராம். வாட் யூ மீன்? திரும்ப காட்டு திரும்ப. ஓ மை காட். நடிகைக்கு வந்து இடம் வாங்கி கொடுத்துருக்க நீயே. நடிகையோட கணவனுக்கு செஸ் இது பேர் என்ன, அந்த ஒலிம்பியாட் இருக்குல்ல, அதுக்கு வந்து கான்ட்ராக்ட் நீ கொடுத்த. அந்த கான்ட்ராக்ட்ல வந்த பணத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் இங்கே புறம்போக்கு நிலத்துல எல்லா நிலத்தையும் வாங்கி போட்டிருக்காங்க. வாழ்க்கையில மானம், மரியாதை, நேர்மை இந்த மூணையும் தூக்கி திரியுறவங்க எல்லாம் சோத்துக்கு விரல் சூப்பிட்டு தான் சார் போனேன். உங்களை பார்த்தா அந்த 3 ஐட்டத்தையும் தூக்கிட்டு திரியிற டம்மி பீஸ் மாதிரி தெரியுறீங்க சார். தூக்கி போடுங்க, வாழ்க்கையில எங்கேயோ போயிடுவீங்க. காங்கிரஸில் புதிதாக ஒரு தியாகி உருவாகி இருக்கிறார். அவர் பெயர்தான் 5 கட்சி அமாவாசை செல்வ பெருந்தகை. இனி அவர் 6 கட்சி அமாவாசை ஆக போகிறார். ஆம், தேர்தல் முடிந்ததும் கட்சி மாற இருக்கிறார் செல்வ பெருந்தகை. காரணம் யாருமில்லை, அவரேதான். இந்த கருந்தலுடைய கொடுக்க கேவலம் ஒரு கத்திரியை வச்சு கட் பண்ணிட்டானுங்க. கொடுக்க மாட்டேன் தானா? எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த வேட்பாளர்கள் அவர்களின் கட்சி சார்பில் போட்டியிட்டால் வெற்றி பெறுவார்களோ அவர்களைத்தான் வேட்பாளர்களாக அறிவித்துள்ளார்கள். ஆனால் காங்கிரஸ் மட்டும்தான், அதாவது தமிழகத்தில் உள்ள காங்கிரஸ் தலைவர் மட்டும்தான் கட்சிக்கு சம்பந்தமில்லாத, கட்சிக்காக உழைக்காதவர்களை பெரிய பணத்தொகையை பெற்றுக்கொண்டு வேட்பாளராக அறிவித்துள்ளார் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். விவகாரம் டெல்லி வரை சென்றதில் மிகுந்த அதிர்ச்சியில் இருக்கிறார் ராகுல். இதனையடுத்து செல்வ பெருந்தகையை விசாரித்து கண்டித்த KC வேணுகோபால் அவரிடமிருந்து ராஜினாமா கடிதத்தை பெற்றிருக்கிறார். ஆனால் இந்த புழுகு மூட்டை செல்வ பெருந்தகை இங்கு வந்து பெரிய தியாகி போல தேர்தல் முடிந்ததும் நான் தொகுதியிலேயே இருக்க போகிறேன், மக்கள் மீது கவனம் செலுத்த போகிறேன் என கூறியிருக்கிறார். இந்த ஆக்ட் குடுக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். இதை கேட்ட உண்மையான கட்சி நிர்வாகிகள் கட்சியின் மாநில தலைவராக இருந்து மட்டும் இவ்வளவு காலம் என்ன செய்தீர்கள் என சரமாரியாக கேள்வி கேட்டு வருகின்றனர். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது.